வெனிசுலா முன்னாள் அதிபர் நிக்கோலஸ் மதுரோவை தட்டி தூக்குனதுக்கு அப்புறம் அமெரிக்க ஆட்டத்துக்கு அளவே கிடையாது. அமெரிக்கா எப்படிலாம் தட்டி தூக்குனார்கள் அப்படின்னு சொல்லி அவங்க நாட்டு ஏஜென்சிகள் வரி வரியா எழுதுறார்கள். பொதுவாகவே இந்த மாதிரி விஷயத்துல அவனுங்க சொல்றதுதான் சத்தியம். சம்பவத்தையே அவர்களே பண்றார்கள். அப்ப எப்படி எழுதுவார்கள்? பக்கம் பக்கமா எழுதுவாங்க. அதுல முக்கியமான ஆட்கள் எழுதுறத இங்க விரிவா பார்ப்போம். முதல்ல மதுரோவை கைது பண்றார்கள். அதுவும் தெரிஞ்சு போச்சேன்னு சொல்லக்கூடாது. வீட்டுக்குள்ள போயே கைது பண்றார்கள். தாக்குதல் நடத்தின உடனே பெரிய அளவு படைகளை திரட்டுறார்கள். எமர்ஜென்சி அப்படின்னு அறிவிக்கிறார்கள். ஆனா அது எல்லாமே 5 காசுக்கு பிரயோஜனம் இல்ல. ஏன் அப்படின்னா 1/2 மணி நேரத்துக்குள்ள மதுரோவை வீட்டுல இருந்து தூக்கிட்டார்கள். அந்த அளவுக்கு பாதுகாப்பு இருக்கு. பாதுகாப்பை இவர்கள் உடைக்கவும் கத்திருக்கார்கள். காரணம் அங்கிருந்து தப்பிச்சு போகாத அளவுக்கு எல்லா மூமெண்ட்ஸையும் க்ளோஸா வாட்ச் பண்ணி வேற இந்த நிமிஷம் போனா வேற வழியே இல்ல, பிடிச்சிடலாம். மதுரோவால தப்பிக்கவே முடியாது அப்படின்னு திட்டங்கள் வலுவா தீட்டப்பட்டிருக்கு. ஏன்னா இந்த ஆள் தலைக்கு ஏகப்பட்ட டாலர்களை தரோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கார்கள். அது போக இவரோட ஃப்ளைட்டையே அப்படியே கடத்திட்டு வந்துருவோம் அப்படின்னு கடைசி மாசம் கூட திட்டம் போட்டாங்க. பைலட் எல்லாம் கைக்குள்ள போட்டு பேரம்லாம் பேசி எல்லாம் முடிச்சு ரெடியா நிக்கிறாங்க அமெரிக்கால. ஆனா பைலட்டு அப்படியே டேக்கா கொடுத்து மதுரை பத்திரமா கொண்டு வந்து இறக்கி விட்டு பாரு அப்படின்னு சொல்லி கேலி பண்ணிட்டாரு. ஃபுட்டேஜ் எல்லாம் பெரிய அளவு ரிலீஸ் ஆச்சு. அந்த மாதிரி மதுரோவை தூக்குறதுக்கு ஏகப்பட்ட அட்டம் பண்ணார்கள். படுதோல்வி நிறைய. இந்த தடவை சக்சஸ். இந்த சக்சஸ் ஒட்டுமொத்த உலகத்துக்கும் அமெரிக்கா கொடுக்கக்கூடிய ஒரு அதிர்ச்சி வைத்தியம். அமெரிக்காவை சேலஞ்ச் பண்ணா அமெரிக்கா எப்படியும் புகுந்து அடிக்கும் அப்படிங்கிறதா. எங்க சீனாக்குள்ள அடிக்க சொல்லு பார்ப்போம், ரஷ்யாக்குள்ள அடிக்க சொல்லு பார்ப்போம்னு சொல்லக்கூடாது. அவன் தேவைக்கு ஏத்தாப்புல தகுதிக்கு ஏத்தாப்புல அமெரிக்கா தனக்கு தெரிஞ்சு வெற்றிக்கான வழி எப்படியோ அப்படி விளையாடும். மதுரோவை கைது செய்கிறார்கள். ஆட்டோமேட்டிக்கா அமெரிக்காவோட போர்க்கப்பலுக்கு கொண்டு போறார்கள். 2 விதமா சொல்லப்படுது. ஒண்ணு போர்க்கப்பல் கொண்டு போய் அங்கிருந்து அமெரிக்கா தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்றார்கள். இன்னொன்னு போர்க்கப்பல்லாம் இல்ல. அங்கிருந்து ஃப்ளைட்லயே தூக்கிட்டார்கள் ஆள. அடுத்து நியூயார்க்குள்ள கொண்டு வந்து அதுக்கு அடுத்த விவகாரத்தை டீல் பண்றதுக்காக போதைப் பொருள் ஆட்கள் அடைக்கக்கூடிய சிறைக்கு தூக்கிட்டு போறார்கள் அப்படிங்கிறார்கள். இங்க மெயினா அமெரிக்கா காட்டுற படம் அப்படிங்கிறது நிக்கோலஸ் மதுரோவோட ஃபுட்டேஜ்ல தான் ரிலீஸ் பண்றார்கள். சில போட்டோக்களும் ரிலீஸ் பண்றார்கள். கூட அமெரிக்காவோட போதைப் பொருள் ஒழிப்பு படை தான் நிக்குது. முழுக்க முழுக்க இந்த ஆள ஒரு நார்காட்டிக்ஸ் டெரரிசம் அந்த ரேஞ்சில் அப்படியே கொண்டு போகத்தான் அமெரிக்கா விரும்புது. அதே போலதான் கொண்டு போறார்கள். ஏற்கனவே பனாமால போய் அங்க உள்ள ஆட்களை எல்லாம் தூக்கும் போது இதே அக்கப்போருதான் அதே அக்கப்போருதான் இப்ப வெனிசுலாவுக்கும். அப்ப நிக்கோலஸ் மதுரோ யாரு அப்படின்னா சதாம் ஹுசேன், லிபியா, கடாபி எல்லாம் யாரு அப்படின்னா மிகப்பெரிய தீவிரவாதிகள். பாரு அவனுங்களை காட்டி சோறுலாம் ஊட்ட முடியாத குழந்தைகளுக்கு பெரிய சம்பவம் பண்ற தீவிரவாதிகள் அப்படின்னு போஸ்ட் ஒட்டின மாதிரி ஊருக்குள்ள நடக்கிற அம்புட்டு ட்ரக் டீலிங்க்கு காரணம் நிக்கோலஸ் மதுரோ தான். பிடிச்சதுக்கு அப்புறம் ட்ரக்கே இருக்காதா அமெரிக்காலன்னு கேட்க கூடாது. அது வேற டிபார்ட்மெண்ட். ஆனா அந்த லெவல்ல தான் பிராண்ட் பண்ணி தூக்கி வச்சிட்டார்கள் ஒரு நாட்டோட அதிபர். நிக்கோலஸ் மதுரோ மேல 1000 குற்றச்சாட்டு இருக்கு. அது எல்லாம் அவனுங்க உள்நாட்டு பிரச்சனை. அவனுங்க டீல் பண்ணிக்குவாங்க. இப்படி போய் தூக்கிட்டு வர்றத அழகா அப்படின்னு கேட்டா அமெரிக்கா எதையும் செய்யும். அன்னை அமெரிக்காவோட ரவுடித்தனத்துக்கு அளவே கிடையாது. காரணம் தட்டி கேட்க ஆளே கிடையாது. இப்ப கூட கண்டனங்கள் தான் பதிவு பண்ணப்படுது. ஐநால அவசர கூட்டம்லாம் ஏற்பாடு பண்ணப்பட்டுச்சு. ஆனா அமெரிக்காவுக்கு ஒரு எறும்பு கடிச்ச எஃபெக்ட் கூட இல்ல. இல்லேங்கிறனால அமெரிக்கா அடுத்த விஷயத்த நோக்கி போயிட்டார்கள். என்ன அப்புட்ன்னா, வெனிசுலாவ நாங்க தான் ஆளுவோம் அப்படின்னு சொல்ட்டாய்ங்க. பொதுவாவே அமெரிக்க பாஷையில இந்த ஆள்வோம் அப்படிங்கிறது வராது. இந்த பிரிட்டன் மாரி போய் நின்னு கொடிய பறக்க விட்டு, கவர்னர போட்டு ஆண்டோம். இல்ல ரஷ்யா மாரி கொடிய பறக்க விட்டு, எங்களுக்கு சொந்தம்ப்பா போ, எங்களோட மாகாணம் அப்படின்னு அறிவிச்சோம். இந்த அக்கப்போருக்குள்ளேயே போமாட்டாய்ங்க. நிர்வாகத்த நாங்க பார்த்துக்கிறோம். நிர்வாகத்த நாங்க கண்காணிக்கிறோம். எப்புட்றா அப்புட்ன்னா, அதுக்குன்னு ஒரு டீம் இருக்கு. அவங்க ஆட்கள வச்சே நாங்க பார்த்துக்குவோம் அப்டின்ருவாய்ங்க. நிர்வாகத்த கண்காணிக்கிறேன்னா என்ன? அந்த நாட்ட ஆள்றேன்னு தானே அர்த்தம் அப்டின்னா, அப்பிட்லாம் கிடையாது. அந்த நாடு வெனிசுலா பிரஜைக்கு தான் சொந்தம். வெனிசுலாக்காரன் தான் ஆளப் போறான். நாங்க பார்க்க போறோம். பக்கத்திலேயே வந்து வந்து உத்து பார்க்க போறியாடா? அப்டின்னு கேட்டா, அப்படியும் பண்ணுவோம். அமெரிக்கால இருந்தும் பார்க்க போறோம். நிர்வாகத்த எங்க பொறுப்புல இருக்கும் அப்டின்னு சொல்லி அறிவிச்சுட்டார்கள். இந்த நிர்வாகத்த ஏன் எடுக்குது அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல. ட்ரம்ப பொறுத்தவரையும் தான் வெளிப்படையா பேசுற மனுஷன் தானே. உங்களுக்கே தெரியும் அங்க கச்சா எண்ணெய் கொட்டி கிடக்கு. அத அவனுங்க எடுத்து
ஒண்ணும் பிரயோஜனம் இல்லாம திரியிறாய்ங்க. எங்க கம்பெனிகள் போய் எடுக்கும். எடுத்ததுக்கப்புறம் வெனிசுலா வளமாகும். அத உறுதி செய்யறக்காக நிர்வாகத்த நாங்களே வச்சுப்போம். இப்ப நாங்க விட்டுட்டு வந்துட்டோம் அப்புட்ன்னா, மதுரோ போன்ற இன்னொரு ஆள் உட்கார்ந்துருவாரு. அது சரிப்படாது. அதனால வெனிசுலாவ அமெரிக்க நிர்வாகத்துக்குள்ள வச்சுக்கும் அப்படின்னு அறிவிக்கிறார்கள். அது மட்டும் கிடையாது. ஒருவேளை இதுல பிரச்சனை வந்தா, 2வது மிகப்பெரிய தாக்குதல நடத்தி கண்ட்ரோல் எடுப்போமே தவிர, விட்டுட்டு மட்டும் வரமாட்டோம் அப்படின்னு அறிவிச்சுட்டார்கள். காரணம் டிஃபென்ஸ் மினிஸ்டர் இன்னமும் களத்துல தான் இருக்காரு. அடுத்த கட்ட சகாக்கள் எல்லாரும் இருக்காங்க. மதுரவ தூக்கிட்டு வந்தனால, எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு ஒரு தியரி இருக்கு. இல்ல எதுவும் முடியாது. அமெரிக்காவால ஹோல்ட் எடுக்க முடியாதுன்னு இன்னொரு தியரி இருக்கு. எது பலிக்கும்னு தெரியாது. அதுக்காக ட்ரம்ப் இப்பவே சொல்ட்டாரு. 2வது மிகப்பெரிய தாக்குதல நடத்துவோம். கண்ட்ரோல் எடுப்போம். நிர்வாகத்த மட்டும் நாங்க குடுக்குற ஐடியாவே எங்களுக்கு இல்லை அப்படின்னு பதிவு பண்ணிட்டாங்க. இதெல்லாம் அண்ணன் அமெரிக்கா. ரவுடித்தனத்தோட உச்சம் அப்படின்னே சொல்லலாம். காரணம் ஒரு நாட்டுல அவங்க நாட்டு அதிபர் இவங்க ஒத்துக்க மாட்டாங்க. வெனிசுலால தேர்தல் நடந்தத அமெரிக்கா ஒத்துக்கவே இல்ல. பாகிஸ்தான்ல தேர்தல் நடந்தா மட்டும் ஒத்துக்குவாய்ங்க. அவ்வளோ ஒரு வில்லத்தனம். இப்ப வெனிசுலாவோட தலையெழுத்து எப்படி மாறப்போகுது அப்படிங்கிறது வரும் சில நாட்கள்ல கன்ஃபார்ம் ஆகி போயிரும். ஒண்ணு நிர்வாகம் ஸ்மூத்தா அமெரிக்கா கைக்கு போதா, இல்ல நிர்வாகத்தை எடுக்க முடியலன்னா கிளச்சு போட்டுருவாங்க. கிளச்சு 2 கேங்கை உருவாக்கிடுவாங்க. 2 கேங்கும் அங்க உள்ள ஆயில திருடி வித்து கேங்குக்கான வரவு செலவுக்கான டாலர்களை திரட்டும். ஆனா அந்த திருடி விக்கும்போது சந்தை விலைக்கு ஆயில விக்க முடியுமா அப்படின்னு கேட்டா விக்க முடியாது. இது ஒண்ணு அமெரிக்காவுக்கு போகும். அங்க இருந்து பிளாக் மார்க்கெட்ல போறது பூரா அமெரிக்கா கையகப்படுத்திரும். அமெரிக்கா அத ஓசில வாங்குன மாரி வாங்கி, நல்ல ப்ராஃபிட்டுக்கு விப்பாய்ங்க. இதுவும் போதும் எனக்கு அப்படின்னு அமெரிக்கா கிளம்பிரும். ஆக மொத்தம் பிளான் ஏவோ, பிளான் பியோ அமெரிக்கா சேஃபான மைலேஜை எடுத்துட்டாய்ங்க. இப்ப இத டிஸ்டர்ப் பண்றதுக்கு ரஷ்யா குறுக்க வருமா? சீனா குறுக்க வருமான்னு கேட்டா, ஏலே சீனாவ போய் சொல்ற, அவன்லாம் குறுக்க வர்றதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்னு நம்ம ஆட்கள் எல்லாருக்கும் தெரியும். ரஷ்யா குறுக்க வருமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். ஏன் அப்படின்னா, ஒரு 50% நம்ம எடுத்துக்கணும்னு ரஷ்யா யோசிக்கும். அதே போல ரஷ்யா, சீனா போன்ற எல்லாருக்குமே இது ஒரு பாடம். காரணம் என்ன அப்படின்னா, மதுரோவோட இவர்கள் மிக நீண்ட ஒரு நட்புல இருந்தார்கள். எல்லா அதாவது டீடாலரைசேஷன் கூட்டத்துல எல்லாம் மதுரை உட்கார்ந்திருந்தாரு. அப்படி உட்கார்ந்திருந்த ஆள் இன்னைக்கு இல்ல அப்படிங்கும்போது, உங்க முன்னாடி உட்கார்ற ஆட்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வக்கே இல்லையான்னு உலகம் அவர்களை பார்த்து கேட்கும். உலகம் கேட்காட்டியும் மேலை நாட்டு ஏஜென்சிகள் வரிஞ்சு கட்டிட்டு கேட்பாங்க. இவ்வளவுதான் இவனுங்க செல்வாக்கு அப்படின்னு சொல்லி மதுரோ சிக்குனது ஒரு பக்கம். அதை யூஸ் பண்ணியே ரஷ்ய அதிபரை செல்வாக்கெல்லாம் குறைச்சு விட பார்ப்பார்கள். இந்த இடத்துல எல்லாம் உஷாரா இருந்திருக்கணும். இப்ப உட்கார்ந்து யோசிக்கிறதுல பிரயோஜனம் பெருசா கிடையாது. அமெரிக்கா வெனிசுலா விவகாரத்துல சாதிச்சுட்டாங்க. அவனுங்க ஏற்கனவே கொல்ல பட்டியல் இருக்கு. ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரதுல அமெரிக்காவுக்கு நிகர் அமெரிக்கா தான். அதை மீண்டும் ஒரு முறை வெனிசுலால நிரூபிச்சிட்டாங்கிறதா யதார்த்தமான உண்மை.